ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, யூஏஎன் பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா புதிய பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு இபிஎஃப்ஓ யூஏஎன் லாகின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ ஒரு வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள யூஏஎன் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். சர்வர் ஸ்லோவாக இருக்கிறதால நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். யூஏஎன் பேஜ் ஓப்பன் ஆகும். நமக்கு பாஸ்வேர்டு மறந்துட்டதுனால ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களோட யூஏஎன் நம்பரை டைப் பண்ணுங்கள். அப்புறம் கேப்சாவை சரியாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த பேஜில் இன்வாலிட் டீட்டெயில்ஸ் மிஸ்மேட்ச்னு வரும். அதுக்கு காரணம் ஆதார் கார்டில் உள்ளபடி நேமை கரெக்டாக டைப் பண்ணாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக பண்ணுறதுனால தான் இப்படி ஆகுது. ஆதார் கார்டில் உள்ளபடி பிழை இல்லாமல் சரியாக நேமை டைப் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த்தை சரியாக டைப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்கள். ஜெண்டரை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை கொடுங்க. அடுத்ததாக ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேப்சாவை சரியாக என்ட்ரு பண்ணுங்கள். கேப்சாவை சரியாக என்ட்ரு பண்ணுங்கள். கேப்சாவை சரியாக என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உள்ள பாக்ஸில் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள ஸ்மால் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. அடுத்ததாக உங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் செய்யும் ஸ்டெப் ஓப்பன் ஆகும். இப்போ உங்கள் ஆதாருடன் இணைத்துள்ள மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து கீழே உள்ள ஸ்மால் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக உங்கள் ஆதாருடன் இணைத்துள்ள மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபியை என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ட்ரு ஓடிபி ஆப்ஷனில் ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுங்க. இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஆப்ஷன்லையும் அதே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணுற பாஸ்வேர்டை லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் யூஏஎன் நம்பரை பாஸ்வேர்டை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறது மூலமாக இன்னும் பல பயனுள்ள வீடியோக்களை பெற முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.